வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ போன கிளாஸில் வந்துட்டு பார்ட்டிக்கல் சிஸ்டம் பார்த்தோம். சீசன் 125ல் பார்ட்டிக்கல் சிஸ்டம். இப்போ வந்துட்டு ஆடியோ சோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆடியோ சோர்ஸ் வந்துட்டு நான் போன கிளாஸில் சொன்னேன், சவுண்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம போன கிளாஸில் பேசணும். ஸோ சவுண்டு வச்சா எங்கே வைப்போம்? பலூன் வந்துட்டு வெடிக்கும் போது வைப்போம். போன கிளாஸில் வந்துட்டு பலூன் வெடிக்கிறதப்ப ஒரு இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ சரி இருங்க. ஸோ இந்த மாதிரி வெடிக்கும் போது டப் டப்புன்னு அந்த வெளிச்சம் மட்டும் வர மாதிரி பண்ணோம். பட் ஆனால் அதில் சவுண்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல, டப்பு டப்புன்ட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த கிளாஸில் சவுண்டை எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, ஆடியோ சோர்ஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆடியோ சோர்ஸ்னால் நம்ம எதில் இம்போர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வேவ் ஃபார்மேட்டில் தான் பண்ணணும். வேவ் ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வேவ் ஃபைல் த்ரோங்கிறது தூக்கி போடுறது வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணிடலாம். 2 ஃபைல் வச்சுருக்கேன், தூக்கி போடுறது அப்புறம் வெடிக்கிறது. ஸோ இப்போ இதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாம்புங்கிறத ஸோ அது திரும்ப திரும்ப வெடிக்குது. பட் லூப் வச்சுருக்கேன். லூப் வேணால் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு ஃபார்வர் கொடுத்துருக்கேன். இப்போ தூக்கி போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தூக்கி போகிற சவுண்ட் வரும். பாம் வந்துட்டு ஒரு தடவை வெடிக்கிற சவுண்ட் வரும். ஸோ இந்த 2 சவுண்டையும் வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணுறது? அதாவது இந்த பலூன் வெடித்தா இந்த பாம்புங்கிற ஆடியோ வந்து ப்ளே ஆகணும். இந்த பிளேடை வந்து தூக்கி போடும் போது இந்த விஷ் அப்படின்னு ஒரு தூக்கி போடுற சவுண்டு வரும். அது வந்துட்டு இந்த பிளேடை விடும்போது வரணும். ஸோ இந்த 2 சவுண்டு எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, மற்றபடி நீங்கள் எல்லா சவுண்டுமே நீங்களே ஓனாக திங்க் பண்ணி போடலாம். ஸோ ஜஸ்ட் நான் அது எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு அந்த ஆடியோ சோர்ஸ் இங்கே உள்ளே கொண்டு வந்துக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு எப்படி நம்ம பேக்ரவுண்டுக்கு, பிளேடு இமேஜுக்கு, பீசஸ்க்கு, சீனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணோம் பார்த்திங்களா எல்லாத்துக்கும். ஸோ அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட்டில் ஃபோல்டரு, அந்த ஃபோல்டர் நேமுக்கு வந்துட்டு எதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஆடியோன்னு வச்சுக்கிறேன். ஃபோல்டர் நேமில் நீங்கள் என்ன ஒன்று வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேம் கோடிங் நம்ம இன்னும் ஃபோல்டர்லாம் லிங்க் பண்ண போகிறதில்ல. அதுக்குள்ளார டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. அதுக்குள்ளார நான் இந்த 2 ஃபைலையும் உள்ளே தூக்கி போட்டுக்கிறேன். இப்போ இதிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கேமுக்குள்ளேருந்து இந்த 2ஐயும் கேமுக்குள்ளேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாம்புங்கிறது, த்ரோங்கிறது. ஸோ அதுக்குள்ளார சவுண்டு எப்படி இருக்குங்கிறத நம்மளுக்கு காட்டுது. ஸோ இப்போ அந்த சவுண்டை எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பலூன் தான் நம்மளுக்கு முக்கியம். பலூன் வெடிக்கும் போது சவுண்டு வரணும். அப்போது பலூன் வந்து வெடிக்கிற கோடிங் நம்ம எங்கே போட்டோம் ஞாபகம் இருக்கா? பலூன் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிற கோடிங் எங்கே போட்டோம்? அப்போ அந்த இடத்துல தானே சவுண்டை கொண்டு வர முடியும். அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, பலூனை வந்து கிளிக் பண்ணால், அதாவது பலூனுடைய ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்க்கணும். இப்போ பலூனில் நம்ம என்ன ஸ்கிரிப்ட் போட்டோம்? எனிமி ஸ்கிரிப்ட். அப்போ எனிமி ஸ்கிரிப்ட் இங்கே இருக்குது. எனிமி ஸ்கிரிப்டை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா பிளேடு வந்துட்டு அது மேலே பட்டுச்சுன்னா டெஸ்ட்ராய் ஆகும்னு போட்டிருக்கோம். அப்போ இதுக்குள்ளே தான் இந்த டெஸ்ட்ராய்டு ஆன உடனே அந்த பிளேடு சவுண்டு வரணும். அப்போ இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம அந்த கோடிங் கொடுக்க போகிறோம். அந்த சவுண்டு ப்ளே ஆகணும்னு கொடுக்க போகிறோம். ஆனால் எந்த சவுண்டு ப்ளே ஆகணும்னு இந்த கோடிங்க்கு தெரியணும்ல. ஸோ அதை லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒன்று பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நான் வந்துட்டு ஒரு பலூன் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பலூனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி ஸ்கிரிப்டில் ஏர் பிளாஸ்ட்டுங்கிறதுல நம்ம பார்ட்டிக்கல் சிஸ்டம் ஆட் பண்ணோம் போன கிளாஸில்.
சரிங்களா. பார்ட்டிக்கல் சிஸ்டம்ங்கிறது இங்கே க்ரியேட் பண்ண ஒரு பார்ட்டிக்கல் சிஸ்டம். அதை வந்து பிளேடில் எப்படி கொண்டு வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஏர் பிளாஸ்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம். டம்மியாக ஒரு டப்பா ஒன்று க்ரியேட் பண்ணோம். பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் ஏர் பிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டப்பா. அந்த டப்பாக்குள்ளார அந்த பார்ட்டிக்கல் சிஸ்டமை போட்டு இங்கே நான் வந்து இனிஷியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ ஒரு டப்பா க்ரியேட் பண்ணுறோம். ஆடியோ சோர்ஸுங்கிற ஒரு டப்பாவை க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆடியோ சோர்ஸ் டப்பா க்ரியேட் பண்ணிட்டா இந்த இடத்துல எப்படி ஏர் பிளாஸ்ட்னு வந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஆடியோவை தூக்கி போட்டு லிங்க் பண்ணிடலாம். லிங்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கோடிங்கில் ஒரு டப்பாக்குள்ளார ஒரு ஆடியோ கிடச்சிருச்சு. அதை வந்து இங்கே ப்ளே பண்ணணுமா, இப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறோம், இனிஷியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ண வச்சோம்னா அங்கே ப்ளே ஆயிரும். ஸோ இதில் வாயிலே சொல்லிட்டேன். இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ நம்ம வந்துட்டு பப்ளிக் கொடுத்தா தான் அங்கே வரும். ஸோ நான் பப்ளிக்கே கொடுத்துட்றேன். ஸோ பப்ளிக் ஸ்பேஸ் ஆடியோ சோர்ஸ். இந்த ஆடியோ சோர்ஸுங்கிறது கேம் ஆப்ஜெக்ட் மாதிரி. அது ஒரு ஆடியோ சோர்ஸ் போட்டால் தான் நம்ம ஆடியோ ஃபைல்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே லிங்க் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும், லிங்க் பண்ணி. ஸோ இப்போ ஆடியோ சோர்ஸுங்கிற ஏ வந்து கேப்ஸு, எஸ் வந்து கேப்ஸு பார்த்துக்கோங்க. ஆடியோ சோர்ஸுங்கிற ஒரு டப்பா க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த டப்பாவுக்கு ஒரு பேர் வைக்கணும். எப்படி ஏர் பிளாஸ்ட்னு வச்சோம்னா அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஏர் பிளாஸ்ட். ஸோ இதுக்கு ஒரு டப்பா, இந்த டப்பாவுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? இது வந்துட்டு சவுண்டு. ஸோ ஏதோ ஒன்று S1ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா, சவுண்டு 1. ஸோ அந்த சவுண்டு 1 செமிகோலன் போட்டு முடிச்சிட்றேன்னா ஸோ இப்போ ஒரு டப்பா க்ரியேட் பண்ணியாச்சு. S1 அதுக்கு பேர் வச்சாச்சு. இப்போ நான் சேவ் ஆல் கொடுத்துட்டு அங்கே போய் பார்க்கலாம் அது டப்பா க்ரியேட் ஆயிடுச்சான்னு. ஏதோ ஒரு பலூனை செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, சூப்பர். இங்கே பாருங்கள், S1 க்ரியேட் ஆயிடுச்சு. ஆடியோ சோர்ஸுங்கிறது நன்னில் இருக்குது. நன்னுன்னு என்ன, செலக்ட் இல்லை. எந்த ஆடியோ ஃபைல்ஸும் நம்ம என்ன செலக்ட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம ஆடியோ ஃபைல்ஸுக்கு உள்ளே போயிட்டு ஆடியோ ஃபோல்டருக்குள்ளார இந்த இடத்துல தூக்கி போடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாம் தான் பண்ண போகிறேன். பாமை தூக்கி போடுறேன். இங்கே பாருங்கள், ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. பாம். அந்த பாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சவுண்டு மாதிரி சிம்பிள். அந்த சவுண்டு சிம்பிள் தான் அந்த பாம். சரிங்களா. இந்த இடத்துல அதை செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஸ்பெக்டரில் நம்மளுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வரும். ப்ளே ஆன் அவேக்னு செலக்டில் இருக்கும். அதை வந்து அன்செலக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு வெடிக்கும் போது தான் வரணும். அவேக்குங்கிறது கேம் ரன் ஆகும் போது, அந்த டைமில் இது ரன் ஆகக்கூடாது. அவேக் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சுருவாங்க. கேமுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போய்ட்டுருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நான் பாம் வைக்கிறேன். நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் வேணுன்னா ஜஸ்ட்டு ஏதோ ஒரு மியூசிக் டவுன்லோட் பண்ணி வேவ் ஃபார்மேட் WAV ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸில் காட்டுறேன். WAV அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மெட்டில் இருந்தால் தான் எடுத்துக்கும். அந்த ஃபார்மெட்டில் ஒன்று உள்ளே தூக்கி போட்டு அதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளே ஆன் அவேக்னு இருக்கும். அதை செலக்ட்லேயே இருக்கட்டும், விட்டுருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது மியூசிக் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பாம் ஒரே செகண்டு தான் வெடிக்க போகுது. வெடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, டப்புன்னு. அதனால நான் வெடிச்சுக்கிட்டே, அது வந்து லூப்பும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவேக்குங்கிறது ஒரே ஒரு தடவை ப்ளே ஆகும். எப்போ கேம் ரன் ஆகும் போது. எனக்கு அதுவும் ரன் ஆகக்கூடாது. எனக்கு வெடிக்கும் போது மட்டும்தான் ரன் ஆகணுங்கிறனால நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாமை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போய் எங்கே போடணும்? ஸோ பாம் அதை வந்துட்டு எனிமி ஸ்கிரிப்டில் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல, S1ன்ட்டு. பலூனை செலக்ட் பண்ணால் எனிமி ஸ்கிரிப்ட் தெரியுது. அதில் S1 நன்னில் இருக்குது. இப்போ என்கிட்ட பாம் சோர்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போய் நன்னு மேலே விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்னு வந்துடுச்சு ஆடியோ சோர்ஸில். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாம் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே ஆன் அவேக் ஆஃப் பண்ணிடுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி வேல்யூம் இங்கே கண்ட்ரோலில் இருக்குது. வேல்யூம் எவ்வளோ வேணும், அது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த சவுண்டை மாடிஃபை பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3D சவுண்ட்ஸ், அந்த வேவ்ஸ்லாம் எப்படி போகுதுங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு கோடிங் போகிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த பலூனில் பார்த்தீங்கன்னா S1 நான் பாம் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கோடிங்கில் போய் என்னால் இதை என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண போகிறோம்? ஸோ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளார இப்போ நான் வந்து அந்த டப்பா பேருன்னா S1 வச்சுருக்கேன். அப்போ அதே தான் இங்கே டைப் பண்ணணும், S1. அந்த S1ங்கிற டப்பாவை
பி கேப்ஸு PLAY ப்ளே. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், ஜஸ்ட்டு அந்த ஆடியோ சோர்ஸுக்குள்ளார என்ன இருக்கோ அந்த டப்பாவை S1ங்கிற டப்பாவை டாட் கொடுத்து ப்ளே பண்ண வைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், சேவ் பண்ணுறேன். ப்ளே கொடுப்போம். எடுத்தோடனே ப்ளே ஆகலை, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ளே ஆகாத மாதிரி ஆஃப் பண்ணிட்டோம். வெடிக்கும் போது பார்க்கலாம். வெடிச்சிச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துச்சு சவுண்டு. பட் ஆனால் சவுண்டு வந்துட்டு இந்த ஒன்றில் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பலூன் பார்த்திங்கன்னா நன்னு இருக்குது, இந்த பலூனு பார்த்திங்கன்னா நன்னு இருக்குது. ஸோ இந்த பலூனை தவிர மற்ற எல்லா பலூனையும் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பாமை அப்படியே கிளிக் பண்ணி இழுத்துட்டு இந்த S1 அப்படிங்கிறதுல தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த பலூனை செலக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு பாம் இங்கே செலக்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணும் போது எல்லா பாமும் வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இது பட்டுச்சுன்னா வெடிக்கும். தூக்கிட்டு போய் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ எல்லாமே வெடிக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி டிட் பாம். வெடிக்கிறது, பலூன் இப்போ வெடிக்குது, சவுண்டு வருது, வேறு லெவலு. ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, பாமுங்கிற ஆடியோ ஃபைலை தூக்கி போடுறீங்க, இங்கே தூக்கி போட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே தூக்கி போட்டு ப்ளே ஆன் ஆவேக்கு ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எனிமி ஸ்கிரிப்டில், அதாவது நம்ம பலூனை தானே வெடிக்க வைக்கிறோம், அங்கே ஒரு டப்பா க்ரியேட் பண்ணுறோம், ப்ளே ஆடியோ சோர்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் S1ன்னு வைக்கிறோம். அந்த S1 நம்ம ப்ளே பண்ண வைக்கிறோம். அந்த S1ங்கிற டப்பாக்குள்ளார எதை நம்ம லிங்க் பண்ணுறோம்? இந்த பாமை தூக்கி கொண்டு போய் பலூனில் தானே அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இங்கே S1 இருக்கா? ஸோ அந்த எல்லா பலூனையும் அதை தூக்கிட்டு போயிட்டு பாமை தூக்கி போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் அது ரன் ஆகுது. வெடிக்கும் போது அது ரன் ஆகுது. அவ்வளோதான், வெடிக்கும் போது அது ரன் ஆகுதா? அதே மாதிரி இப்போ த்ரோக்கு பண்ணலாமா? த்ரோனா என்னது? பிளேடை தானே நம்ம த்ரோ பண்ண போகிறோம். சரிங்களா? பிளேடை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளேடை செலக்ட் பண்ண என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது? பிளேடு ஸ்கிரிப்ட் இருக்குது. அப்படின்னா நம்ம பிளேடு ஸ்கிரிப்டில் போய் ஒரு டப்பா க்ரியேட் பண்ணலாம். பப்ளிக்கு கீழே தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். பப்ளிக் கீழே தானே க்ரியேட் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் டப்பா வரும். இப்போ சரி, ஓகே. பப்ளிக்கு ஆடியோ சோர்ஸு, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? ஸோ என்ன வைக்கலாம்? த்ரோன்னு வைக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். அந்த டப்பா அங்கே வருதான்னு பார்ப்போம். பிளேடை செலக்ட் பண்ணுறேன். பிளேடு கேரக்டரை கீழே போய் பார்ப்போம். கீழே போய் பார்த்தால் காணோம். ஏன் காணோம் தெரியவில்லை. த்ரோவையும் தூக்கி உள்ளே போட்டுருவோம். ஆடியோ சோர்ஸ் திரும்ப சேவ் கொடுக்கலாம். பப்ளிக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆடியோ சோர்ஸ் த்ரோன்னு கொடுக்குறோம். அந்த டப்பாவை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பட் வந்திருக்கணும். ஸோ ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த இடத்துல. த்ரோன்னு இருந்துச்சு. த்ரோன்னு கொடுத்தோமா, ஒரு நிமிஷம் பேக் வந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சா? நான் த்ரோன்னு போட்டதுனால அது ஏதோ ஃபங்க்ஷன் போல், அதனால் S2ன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ S2 வச்சுட்டு சேவ் ஆல் கொடுக்குறேன். இப்போ போய் பார்க்கலாம். கேரக்டரை செலக்ட் பண்ணுறேன். கேரக்டரை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா இங்கே வந்துருச்சு S2. இப்போ அந்த த்ரோங்கிறத தூக்கிட்டு போய் S2வில் விட்டாச்சு. இந்த த்ரோவில் அவேக் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம். ஆனால் நம்ம கரெக்டாக முடியல. இப்போல்லாம் லிங்க் பண்ணியாச்சு. ஆனால் அது எப்போ ப்ளே ஆகணும்? கையை விடும்போது. ஓகேங்களா? கையை விடும்போது ப்ளே ஆகணும். ஆல்மோஸ்ட் அப்புங்கும் போது தான் விடணும். ஸோ அது S2 வச்சுக்கிறேன். டாட் ப்ளே P கேப்ஸு ப்ளே. இப்போ சேவ் ஆல் கொடுத்துட்டு
இப்போ பார்க்கலாம். அதே தான், பலூன் வெடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதே தான், ஒன்றும் குழப்பிக்க வேணாம். எப்படி விட்டால் போகும், ஆன் மவுஸ் அப்பு, கையை மவுஸ்லேருந்து அந்த பிளேடை விட்டோம்னா போயிடும், சவுண்ட் வரும், வெடிக்கிறதும் வரும் பாருங்கள். இப்போ ப்ளே கூட கிளிக் பண்ணியாச்சு, இழுத்தாச்சு, விட்டாச்சு, அது சவுண்ட் வந்துருச்சு. பட் ஆனால் பிளேடு உடைக்கல. சூப்பராக வந்துருச்சு. விடும்போது த்ரோ சவுண்டு வருது பார்த்திங்கன்னா, எல்லாம் வெடிக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு ஆடியோ சோர்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய கேமுக்கு சவுண்டு தான் வந்துட்டு ஒரு உயிர் கொடுக்கும். அப்போ தான் அது வந்து ஒரு கேட்குறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ அது வந்துட்டு நான் விட்டால் போகிற மாதிரி சவுண்ட் வச்சுருக்கேன், ஸோ இன்ட்டு போகுது. அதே மாதிரி கிளிக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வைக்கலாம், இழுக்கும் போது டரக்குன்னு ஒரு சவுண்ட் வைக்கலாம். அந்த மாதிரி தான். அதே மாதிரி இது வெடிக்குதா, இதுக்கு நீங்கள் என்ன சவுண்ட் வேணும் வைக்கலாம். இந்த டப்பா மேலே போட்டால் இந்த கட்டை சவுண்ட் வைக்கலாம். இந்த இரும்பு மேலே அந்த கத்தி பட்டுச்சுன்னா டிஷ், இந்த இரும்பு தகரத்தோட சவுண்ட் வைக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு உயிர் கொடுக்கலாம் ஒரு கேமுக்கு. ஸோ அதுதான் நீங்கள் பண்ணுற க்ரியேட்டிவிட்டி. ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸோட வந்துட்டு ஆடியோ சோர்ஸோட இந்த ஓரளவுக்கு கேம் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் லெவல்ஸ்லாம் ஒரு லெவல் எப்படி வைக்கலாம் அதெல்லாம் பார்க்கலாம். பட் ஆனால் சீசன் 1 இதோட முடிஞ்சிருச்சு. சீசன் 2ல் வேறு கேம் வச்சு பண்ணலாம், இல்லை இதே கேமில் டெவலப் பண்ணலாம். இதே கேமை எனக்கு தோணுது வேறு கேம் வச்சு பண்ணலான்ட்டு, ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் சீசன் 2ல் வேறு கேம் வச்சு லெவலாக வைக்கலாம். மொபைல் கேம் மாதிரி பண்ணலாம். லெவல் 1, லெவல் 2, இதை கிளிக் பண்ணால் லெவல் 1, இதை கிளிக் பண்ணால் லெவல் 2, அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். லெவல்ஸ் வச்சு பண்ணுறதெல்லாம் வித் சவுண்டோட, ப்ளே பட்டனு, ஆப்ஷன் பட்டனு, சவுண்டு பட்டனு, இதெல்லாம் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரிஜினல் கேம் மாதிரி ஒரு வியூ வந்துடும். இது வந்துட்டு எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகுது கேமு. அது வந்து எல்லாமே கேட்கும், ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். ஒரு ப்ரொஃபஷ்னல் வேலை ஒரு கேம் க்ரியேட் பண்ணி அதை எப்படி பேக்கேஜ் பண்ணி மொபைலுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத, மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் அட்வான்ஸு, அதெல்லாம் சீசன் 2ல் தான் வரும். ஸோ சீசன் 2ல் சந்திக்கலாம். அது வரைக்கும் இதை பாருங்கள், பேசிக்ஸ்லாம் பார்த்துட்ருங்க. சீசன் 2ல் பேசிக்ஸ் அவ்வளோவா இருக்காது, ஏன்னா அட்வான்ஸ் போயிடுவேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, சீசன் 2 வந்துட்டு உடனே வராது, கொஞ்ச நாள் ஆகும். சீசன் 2க்கு ப்ரிப்பரேஷன் ஆகணும். ஸோ அது நடுவில் வேறு வீடியோஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் உண்மையிலே யூனிட்டி மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அது எப்போ வருதோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சீசன் 2ல் சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.